Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா பாப்பாவோட வெள்ளி கலெக்ஷன் தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எப்படி எல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து 25 இயர்ஸா எங்க கிட்ட வந்து இருக்கு. அவ்வளோ பத்திரப்படுத்தி வந்து வச்சிருக்கேன். அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து 4 இயர்ஸா நான் தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த காப்பு சொல்லியே ஆகணும். பாப்பா பிறக்கும்போது அம்மா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்த ஒரு காப்பு தான். ரொம்ப வெயிட்டாவே இருக்கும். முட்டை எல்லாமே கொட்டி போயிடுச்சு. ஒரு இது வந்து மெமரபிளா வந்து நான் வச்சிருக்கேன். அவள் பெருசானாலுமே இதை நான் வந்து வச்சிருப்பேன். ரொம்ப பிடிச்ச ஒரு காப்பு. அவளுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து எடுத்தது தான். இதுவுமே ஜிஆர்டியில் வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு ரஃப் யூஸ் பேங்கிள் தான். நான் இந்த பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நானுமே அவள் பிறக்கும்போது 2 வந்து செட் வந்து வாங்கியிருந்தோம். பட் அது ரெண்டுமே வந்து திருப்பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. டிஸ்டி கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் டிஸ்டி கழியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து வாங்காதீங்க. ஏதாவது கருப்பு கயிறுலாம் வந்து காலில் கட்டி விடுவாங்களே அந்த மாதிரி வந்து கட்டி விடுங்க. நான் வந்து ரஃப் யூஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து எடுக்க சொல்வேன். அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம ரீசேல் வேல்யூ கொடுக்கும்போதும் அந்த அமௌண்ட்டே வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷனுக்குலாம் நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து பேபிங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும்ல ட்ரெஸ்ஸு. நம்ம அந்த டைமில் கோல்டு பேங்கிள் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காகவே இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ராஜம் செட்டியில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பேபிஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வளகாப்புக்கெலாம் வந்து வெள்ளி வளையல் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்குமே ராஜம் செட்டியில் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள்மாகவே வந்து இருக்கும். ஏன்னா மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது நான் ராஜம் செட்டியில் நிறைய ஜுவல்லர்ஸ் ஷாப் வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் ராஜம் செட்டியில் வந்து இந்த மாதிரி வெள்ளிலாம் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியுமே. இதே போல் ஒரு பேங்கிள் வந்து என்னோடய தம்பி பொண்ணுக்குமே வந்து நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா இது வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கயிறு தான். என்னுடைய பாப்பாவுக்கு போட்டது ஒரு அண்ணா கயிறு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு 2022 நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வாங்கி கொடுத்தது. அப்போ வந்து 11,000 12,000 சம்திங் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்காக வாங்கி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப பட்டையாக வந்து ஒரு அண்ணா கயிறு வாங்கி கொடுத்தோம். அது வந்து அவருக்கு கட்டார மாதிரி இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தோம். அதை கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கும்போது அவருக்கு வந்து இது கொஞ்சம் லூஸாகவே இருக்குது, எனக்கு வேணாம், நீ பாப்பாவுக்கு 2 சுத்தாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால இது அப்பத்துலேருந்து பாப்பாவுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படியே வச்சுருந்தேன். இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு கிட்ட கூட போடல. அவள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழட்டி வச்சுட்டா. ஸோ இது வந்து பாப்பாவோட இது தான். இப்போ வந்து கண்டிப்பாக 20,000 கிட்ட வந்து வந்துடும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக வந்து இருக்குது. இப்போ வெளியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் காயினை கூட வாங்கி வச்சுக்கோங்க. 130 rupees 135 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் காயின் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்பியும் ரீசேல் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும். அதில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொலுசு தான். இதுக்குமே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அம்மா போட்ட அண்ணா கயிறு, அதுக்கப்புறம் அவள் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கொலுசு போட்டிருந்தா. அதில் ஃபுல்லாக முத்து கொட்டிடுச்சு. அந்த முத்தெல்லாம் வந்து நான் எடுத்து தான் வந்து வச்சுருந்தேன் பெருக்கும் போது எல்லாமே. ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கிராம் வந்துச்சு, அதுலேருந்து 25% வந்து கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த 25% கழிச்சிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இந்த கொலுசு வந்து வாங்கியிருந்தேன். 16,000 சில்லரை வந்து வந்துருந்துச்சு. இதுவுமே வந்து குமரனில் வாங்கியிருந்தேன், செய்யாரில். ஸோ இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொலுசு தான் நான் சின்ன வயசில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பாப்பா வந்து ஸ்கூல் போகிற வரைக்குமாவது இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி வந்து எப்போவுமே பீரோவில் வந்து அவளுக்காக ஒரு செட்டு வந்து இருக்கும் எங்கே வெளில போகும்போது. இது வந்து அவளோட ரஃப் யூஸ் கொலுசு. இது வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வாங்கினது, காஞ்சிபுரத்தில். அது புதுசாக ஓப்பன் பண்ணி ஒரு 4 மந்த்துக்கு கிட்ட இருக்கும். பட் என்னென்னா இது வந்து 9,200 கிட்ட வந்து வந்துச்சு. 200 230 அந்த மாதிரி சம்திங் வந்து வந்துச்சு கரெக்டான ப்ரைஸு. ஏன்னா நான் அமௌண்ட்டு கொடுத்து தான் வந்து இதை வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த செயின் மாதிரி இருக்குல்ல, அது இப்போவே வந்து ஒன்று கட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொலுசு வாங்கி போடுறோன்னா ஒரு 6 மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் தான் அவள் வச்சிருப்பாளே. ஏன்னா குழந்தை இல்லையா. ஸோ போய் இடிச்சு அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக முத்தெல்லாம் கொட்டிடும். நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து காயினாவோ இல்லை பிஸ்கெட்டாவோ உங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 200 300 இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 2 காயின் வாங்கிக்கலாம். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. எந்த கடை அப்படின்றத பார்த்து
எல்லா கடையிலயும் நம்ம வாங்கிட முடியாது. பார்த்து தான் வந்து வாங்கணும். ஸோ, அதனால வந்து நீங்க சூஸ் பண்ணி உங்களோட ஃபேவரட் ஷாப் எதுவோ அதில வாங்குங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின கொலுசு இன்னமும் நான் வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரே ஒரு முத்து கூட வந்து கொட்டல. பட் இப்போ வாங்குற கொலுசு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது மக்கின்னி பாப்பாக்கு எல்லா முத்தும் வந்து கொட்டி போயிடுது. 1 இயர் கூட வந்து வரல. அவளுக்கு போன மார்ச் மாதம் அவளோட பர்த்டேக்கு வாங்கின கொலுசு 2, 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ, அது ஒரு 1 இயர் கூட என்னால் வந்து போட முடியல. ஒரு 6 மந்த்து தான் வந்து போட முடியுது. ஃபுல் முத்தும் கொட்டிடுச்சு. பெருக்கும் போதெல்லாம் எனக்கு முத்து தான் வந்து 4, 5 கிடைக்கும். ஸோ, அது எல்லாமே நான் எடுத்து வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால ரொம்ப கெட்டியமாக வாங்கினாலுமே அந்த ப்ராப்ளம் தான் வருது. அது என்னன்னே தெரியலங்க. அப்போ இருக்கிற சில்வருக்கும் இப்போ இருக்க சில்வருக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இதில் நிறைய ஏதாவது மிக்ஸ் பண்ணுறாங்களா, எதுவுமே தெரியல. பட் ஆனால் இப்போ இருக்கிறது ஃபுல்லாக முத்து வந்து கொட்டுது. கண்டிப்பாக சில்வரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிஸ்கெட்டாவோ இல்லை காயினாவோ வாங்கி வச்சுக்கோங்க. கிட்ட கம்மி அமௌண்ட் இருந்தாலுமே நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பை, டாடா.